ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலன்களோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க, 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார், 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காருங்க. இன்றைய தினம் இரவு 7:34 வரை அதன் பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பதற்கு மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கான திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் நீங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வி ஆசைப்பட்ட படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. இந்த தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும். இந்த தினம் பணம் தர வேண்டிய வசூல் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தெல்லாம் நீங்க தாராளமாக முயற்சி செய்தால் பணத்தை வசூல் செய்து கொள்ள முடியும். இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா உங்க பழைய பாக்கிகளை வீடு தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அல்லது ஜிபேல டக்குன்னு பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டன்டாக நீங்க முயற்சிகள் அதிகமா செய்யாமலேயே உங்க பழைய பாக்கியில் வசூலாகக்கூடியவங்க இருக்குங்க. அதனால இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ண போதுங்க, உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க அதுக்கான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக இன்றைய தினம் இன்றைய தினத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிவிடும். அதனால ஆரோக்கியம் சீராக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்க பணிகளை நீங்க செய்யறதே தெரியாது, அந்த அளவுக்கு வேகமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க காரியங்களை மடமடபடன்னு முடிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஓய்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் ஆன்மீகத்திற்காக இறை வழிபாடுகளுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாங்க. சில பேருக்கு கடித போக்குவரத்து மூலமாக இன்றைய தினம் உங்க கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல தகவல் உங்களுக்கு கடிதம் மூலமாக சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். உங்களுக்கு ஏதாவது தந்தை கூட உங்க அப்பா கூட ஏதாவது இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உறவு விரிசல் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தந்தையுடனான உறவு இன்னைக்கு சிறப்பாக மேம்படும். இந்த தினம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. நீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரு கூடயும் செய்து கொண்டு நேரத்தை மட்டும் வீணடிக்க கூடாது. சமுதாயத்தில் சில பிரபலமான நபர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க காரியங்கள் இன்னைக்கு நீங்க தாராளமாக பெண்டிங்கான ஒர்க்லாம் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால் முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வேணும் அப்படின்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணலாங்க. அரசு வழியில் உங்களுக்கு தேவையான ஆதாயம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் இப்போ சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். நெருக்கடியான இருந்த சில பிரச்சனைகளை இன்னைக்கு குறையறதுனால நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் பண வரவுகள் கூடும். அதன் மூலமாக உங்க சேமிப்பு பணத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக முடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட காரியங்களே இங்க ஆசைப்பட்ட நல்ல ரிசல்ட்டோட முடிக்க முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாம், முக்கியமான சில சூட்சுமங்கள் எல்லாம் நீங்க வியாபாரத்தில் கத்துக்குவீங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலான சில விஷயங்களை கத்துக்கிறது மூலமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. உங்களுக்கு உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நீங்க ஆற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அதை யூஸ் பண்ணிக்கிறதுனாலங்க. இந்த தினம் வாக்குவாதங்கள் மட்டும் நீங்க செய்யக்கூடாது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்து நேரத்தை வீணடிக்க கூடாது. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்று காதலருடனான காதல் உறவுல நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா இந்த தினம் சின்ன சின்ன உரசல் உங்க காதலர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது. இந்த தினம் நீங்க செலவு பண்ணும்போது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். எந்த விஷயத்துக்காக செலவு பண்றீங்க, எதுக்காக செலவு பண்றீங்க அப்படின்றத நீங்க யோசித்து சிந்தித்து செயல்படணுங்க. இல்லைன்னா பணத்தை லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கிவிடும். இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தை உங்க குழந்தைகள் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். உபரியாக கிடைக்கக்கூடிய நேரத்தை குழந்தைகள் கூட நீங்க செலவிடுவதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு
மனதில் நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க, ஆனந்தம் பெருகும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்க 3ஆம் நபரை நீங்க அனுமதிக்க கூடாது. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஒருவேளை உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நடுவுல யாராவது 3ஆம் நபரை வந்து பஞ்சாயத்து பேச அனுமதிச்சீங்க அப்படின்னா, அல்லது 3ஆம் நபர் தலையிட்டு வந்து உங்க இல்லற வாழ்க்கையில அனுமதிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதனால சில சங்கடங்கள் ஏற்படுங்க. அதனால இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் உங்க வாழ்க்கை துணை 2 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இன்னைக்கு பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நல்ல சூழல் வரும்போது அதை பொறுத்து நீங்க அவர்கிட்ட பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தரலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருப்பது நல்லதுங்க. ஓய்வு நேரத்துல அதிகமான நேரத்தை நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஓய்வு நேரத்தை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாவது எந்திரிங்க. நீங்க சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனிமை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை சுத்தி கலகலப்பான இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையும். அதனால நீங்க யாரு கூடயும் பேசுறதுல ஆர்வம் காட்டாத ஒரு சூழல் கூட ஏற்படுங்க. தனிமையாக இன்றைய தினம் நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் வெவ்வேறு வகையில் வந்து சேரும். அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை அமைதி மகிழ்ச்சியோடு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராகுங்க. சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. எனவே நிறைய ஓய்வுகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பிரபலமான முக்கியமான விஐபிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஆதரவு பெருகும். திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம். ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அற்புதமான நாள். புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகி விடுங்க. பண வரவுகள் மூலமாக புதிதாக சேமிப்பை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு சும்மா இருக்காம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. முயற்சி செய்யுங்கள், வெற்றிகள் உண்டுங்க. புதுசாக சில டெக்னிக்கலான விஷயங்களை கற்றுக்கிட்டு வியாபாரத்தை நல்லா முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான வளர்ச்சிகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க. மேலும் காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள். தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் நொறுக்கி விட்டு உங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.